அப்போ இது எல்லாமே பொய்ன்னு ஆகுது. நான் அதை சொல்றேன் உங்கள்கிட்ட. ஏன் இவர் வர்றாரு அப்படிங்கிறத நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, அதான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அதாவது ராயப்பேட்டையில் பொன்னுசாமி ஹோட்டலுக்கு எதிர இருக்கிற ஒரு இடம், கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபா, ஒரு 4-5 கோடி ரூபா போகிற இடம். அந்த இடம் வந்து சாரா வாஹப் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு சொந்தமான இடம். 1991 அவங்க அம்மா வாங்குறாங்க. யார்? சாரா வாஹப்போட அம்மா வாங்குறாங்க. அவங்க வாங்கி 2014 பொண்ணு பேரில் வந்து தான செட்டில்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த தான செட்டில்மெண்ட்டு கொடுத்த பிறகு அந்த இடம் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. ஆனால் இவங்க எங்கே குடியிருக்கிறாங்கன்னா, இந்த சென்னையில் இல்லை. அவங்க வந்து அரேபியாவில் இருக்கிறாங்க, சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து இங்கே யாரை வச்சு பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பில்டிங்கில் கீழே ஒருத்தர் வாடகைக்கு இருந்தார், ஸ்டுடியோ வச்சுருந்தார். புல்லா ராவ்னு பேர், அவர் பேர். அவர் தான் வந்து ஸ்டுடியோ வச்சுருக்காரு. அவர் மூலமாக 2 மாடி கட்டடம்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அது வேக்கன்ட் பிளேஸா இல்லை பில்டிங் இருக்கான்னு தெரியல அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஆனால் 2 மாடி கட்டிடம், ஆதாரம்லாம் வந்துருச்சு. நீங்கள் நல்ல வேலையாக கேட்டீங்க. நான் ஆதாரத்தை உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன், பிரச்சனை கிடையாது. அந்த கதையை சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த 2 மாடி கட்டிடத்தில் கீழே வந்து இவர் கடை வச்சிருக்காரு. யார்? புல்லாராவ். அவர் வந்து இருக்கிற வரையும் பணத்தை வந்து அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காரு. வாடகைலாம் வசூல் பண்ணி அனுப்பிக்கிட்டு, திடீர்னு வந்து வாடகைலாம் போய் சேரல. யாருக்கு? சாரா வாஹப்புக்கு போய் சேரல. அப்போ அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கல, அவங்க மனைவி எடுக்கிறாங்க. யார் மனைவி? புல்லாராவுடைய மனைவி எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? புல்லாராவ் இறந்துட்டாருங்கிறாங்க. அப்போ அந்த பில்டிங் எல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்கா, பில்டிங்கில் வந்து அவர் இன்னொரு விஷயம் அதில் வந்து குறிப்பிட விட்டுட்டேன். இவர் கடை மட்டும்தான் அவங்களுக்கு விட்டுருக்காங்க. அது ஒரு சில மேலே கீழெல்லாம் வந்து ஒரு சில பேர் தான் வாடகை இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் பூட்டி தான் வச்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் இறந்துட்டாரு. அவருடைய பையன் பேர் வந்து அசோக், ஏகே அசோக். அந்த அசோக்கு பிஜேபிக்காரு, சரிதானா? அவர் அந்த ஸ்டுடியோ நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி, அவர் நடத்த வேண்டியதில்லை, அவர் இறந்துட்டாருன்னா பில்டிங்கை வந்து விட்டுருங்க, பூட்டிடுங்க, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மாறா என்ன நடக்குதுன்னா, இந்த ஏகே அசோக், இந்த பிஜேபிக்காரு, அந்த இடத்துல வந்து பிஜேபி கொடி ஏற்றுனதாக சொல்கிறாங்க. ஏற்றிட்டு அந்த எல்லா பில்டிங்கையும் வந்து ஓப்பன் பண்ணி இவருக்கு வேண்டிய ஆட்கள்லாம் அந்த கட்டடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுங்கிற நோக்கத்தோட இவருக்கு வேண்டிய ஆட்கள்லாம் உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்படி அந்த கட்டடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு யாரை வந்து அவர் உடன் சேர்த்துக்கிறாருன்னா, யாரை வந்து அவருக்கு சப்போர்ட்டுக்காக சேர்த்துக்கிறாருன்னா, இந்த மூர்த்தியை, இந்த வந்து இந்த திருட்டு மூர்த்தியை